வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான், அதாவது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் தான். இந்த நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்புகள் தான் நம்மளுடைய உணர்வுகளை கடத்துது. ஸோ மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவில் குறிப்பிட்ட சில உணவுகளை சேர்த்துக்கணும். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள்லாம் என்னன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே நம்ம விதைகள் மற்றும் நட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கிறதால சுழற்சி அடிப்படையில் மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை நம்ம பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம வெஜிடேரியனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகமாக தான் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், ஜிங்க் போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய நரம்புகளை ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லேருந்து ரிலீவ் படைய வச்சு நரம்புகளை அமைதிப்படுத்தி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை ஓட்ஸ் நமக்கு மேம்படுத்தும். கடல் உணவுகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் பி12 தான். ஸோ இந்த விட்டமின் பி12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து அந்த விட்டமின் பி12 தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு தான் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சதத்தை எல்லாம் உண்டாக்குது. கடல் உணவுகளான மீன்களில் விட்டமின் பி12 அதிகமாக இருக்குது. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடி நம்ம தவிர்க்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ நரம்புகள் பலம் பெறுவதற்கு மீன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைச்சியை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் பி12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின் பி12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இறைச்சிகள் நரம்புகளை பலப்படுத்தும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு பால் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமான நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் நரம்புகளுக்கு வலிமை தருகிறது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடும் போது ஒரு பழமோ அல்லது 2 பழமோ, அது ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம் அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு, அதாவது நரம்புகள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதோடு நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை அத்திப்பழம் கொடுக்குது. இதனால் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் சரி பண்ணிடும். ஸோ அத்திப்பழம் எடுத்துக்கிட்டோம்னா நரம்புகள் நமக்கு வலுவாக இருக்கும்.
பிரண்டை கீரையை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவது மட்டும் இல்லாமல் பிரண்டை நரம்புகளையுமே வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடும்போது உடல் சூட்டை அது தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. இதனால நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை குளிர்வித்து நரம்புகளை பலப்படுத்துகிறது, நரம்புகளை வலுப்படுத்துகிறது மாதுளம் பழம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் நமக்கு கிடைக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ குறிப்பாக நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்பு மண்டலம் வலுப்பெறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நர்வ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் இது நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே நெல்லிக்காய் நமக்கு சரி பண்ணிடும். அதனால தினமும் நம்ம நெல்லிக்காய் சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை சாப்பிட்றதால நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்கு. அதனால நம்ம ஆரோக்கியமான முறையில் வெற்றிலை எடுத்துக்கிட்ட முடியும்னா நரம்புகள் பலமாக இருக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு உடல் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை குறிப்பாக கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிட்ட முடியும்னா கண் நரம்புகள்லாம் பலம் பெறும். பேரிச்சம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இதை நம்ம சாப்பிட்றதால நரம்புகள் மற்றும் எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து காணப்படுவர்கள்லாம் பேரிச்சம்பழத்தை சூடான பாலில் கலந்து சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுடைய உடல் எடையை மீண்டும் அவங்க கட்டுக்கோப்பாக மாற்றிக்கொள்ளலாம். உடல் மெலிந்தெல்லாம் காணப்படாது. உடல் உழைப்பு உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் குறிப்பாக உங்களுடைய உடல் பலத்தை இழந்திருக்கோம்னா மீட்டுக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது நரம்புகளையும் பலப்படுத்தும். பழங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. கீரைகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து தினமும் கீரைகளை சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறும். குறிப்பாக இந்த உணவுகளோட லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட்ஸ், ஃப்ரக்கோலி, கீரை வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி, அவகேடோ, கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், பழங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட முடியும்னா நம்மளுடைய நரம்புகள் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கும். ஸோ அதனால் சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடலாம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். அப்போ இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வலுவான நரம்பு அமைப்பை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.